அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, அன்னை மரியாள் நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து செல்லும் ஒளியாகவும் நட்சத்திரமாகவும் இருக்கிறார். இயேசு பிறந்தபோது ஞானிகள் நட்சத்திரத்தை விண்மீனை கண்டு பின்தொடர்ந்து வந்து இறைவன் இயேசுவை வணங்கினார்கள். அந்த இடத்தில் அன்னை மரியாள் ஒளியாக இல்லவில்லை, மாறாக ஒளியை பெற்றெடுத்த பாத்திரமாக அங்கு விளங்குகிறார். நாம் அன்னை மரியாளிடம் ஜெபிக்கும் போது அன்னை மரியாள் நம் இயேசுவிடம் அழைத்து செல்கிறார், அந்த ஒளியிடம் அழைத்து செல்கிறார். இரண்டாவதாக, கானாவூர் திருமணத்தில் இயேசு செய்த முதல் அற்புதம் இதுதான். அன்னை மரியாள் அங்கு அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று, ஆண்டவர் சொல்லின்படி செய்யுங்கள் என்று நமக்கு வழிவகுக்கிறார். அன்னை மரியாளிடம் நாம் ஜெபமாலை ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்றுதான் நமக்கு உணர்த்துகிறார். மூன்றாவதாக, கல்வாரியில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த போது, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீடர்கள் ஒருமனதாக மாடி அறையில் இருந்தபோது அன்னை மரியாள் அவரோடு இருந்து தூய ஆவியாரின் வருகைக்காகவும் திரு அவையின் பிறப்பிற்காகவும் மன்றாடினார். அன்னை மரியாள் நம்மோடு ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் போது திரு அவை அங்கு பிறக்கிறது, தூய ஆவியாரின் பிரசனம் நம் மீது பொழிகிறது. எனவே அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜெபமாலை ஜெபிப்போம், தூய ஆவியின் பிரசனத்தை நம்முள் உணர்வோம், புனிதத்தில் வளர்வோம். ஆமென்.